இவர்தான் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. ரெண்டு மாதிரி. கழுத்துல தங்க செயின், ரோலெக்ஸ் வாட்ச், ரைபன் கண்ணாடி, பிராண்டட் சட்டை, பிராண்டட் பேண்ட். நம்ம பரம்பரையா செத்தாலும் இதெல்லாம் வாங்க முடியாது போலயே. இவன் எதுக்கு நம்மள காஜி வந்த காட்டரும மாதிரி பாக்குறேன்? சரியான பணக்காரனா இருக்கானே. அவரே அப்பா ஒரு மாதிரி பாக்குறேன். அவரே ஃப்ரெண்ட். இல்ல என்னமா அந்த அப்பாட்ட ஒளிவு மறைவு? நம்ம வீட்டு மாப்பிள்ளன்னு தைரியமா சொல்லு. என்ன இவ்வளவு ஈஸியா ஏத்துக்கிட்டேன்? ஐயோ போங்க போய், எனக்கு வெக்கமா வருது. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கட்டச்சையா வாழ்க்கை. மாப்பிள்ள உடனே கேட்டு வந்துருமே. அப்புறம் இந்த வாரத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கோ. ஓகே, ரொம்ப நல்லது. சரி நான் அப்ப கிளம்புறேன் மாமா. நான் உங்களை டிராப் பண்ணவா? இல்ல வெளில நம்ம வண்டி இருக்கு மாமா. வண்டியா? என்ன வண்டி? BMW வா? இவனை மட்டும் நம்ம பொண்ணு கட்டி கொடுத்தோம், நம்ம வருஷம் ஃபுல்லா உட்கார்ந்தே சாப்பிடலாம். கட்டி மேல நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, ஏரியாவுக்கு வந்துட்டேன். நம்ம வீடு எங்க இருக்கு? மாமா. மாப்பிள்ள என்ன மாமா ரோட்ல இருந்து பேசிக்கிட்டு வாங்க வீட்டுக்குள்ள போவோம். சரி மாப்பிள்ள. அட இன்னும் என்னமா மணிக்கிறீங்க? வாங்க போவோம். எப்படி ஜம்மன் இருக்கா? வாங்க மாமா பாருங்க. என்னடா பாதி வீடு தான் இருக்கு, மீதி வீட காணும். ஏய் கோடீஸ்வரி, மாமா இருக்காரு, கல்ல எடுத்து போய் உட்கார. இந்த வரங்க வாங்க பக்குந்துங்க. என்னம்மா அது? மாமா அதுல கை வைக்காதீங்க. ஃபெவிக்விக் போட்டு கால்ல இருந்து ஒட்டுனேன். ஃபெவிக்விக்ல ஒட்டுனியா? என்னடி இது? டேய் அன்னைக்கு ஏதோ பெரிய பணக்காரன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? அப்ப நீ கழுத்துல போட்டிருந்த தங்க செயின். ஐயோ மாமா அது தங்க இல்லையா, பித்தளை. அப்ப கையில போட்டிருந்த 40 லட்சம் ரோலெக்ஸ் வாட்ச். அது ரோலெக்ஸ் இல்ல மாமா, டூலெக்ஸ், டூப்ளிகேட். அப்ப ரைபன் கண்ணாடி, பிராண்டட் சட்டை, பிராண்டட் பேண்ட்ல போட்டிருந்தீடா. ஐயோ மாமா அது எல்லாமே டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட் தான். அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா ஓடி. அப்ப நீ எங்க வீட்டுக்கு BMW எல்லாம் எடுத்து வந்திருந்தீடா. BMW. ஐயோ மாமா நீ அன்னைக்கு அந்த காரை பாத்தியா? அதுக்கு பக்கத்துல 5 பேர் சைக்கிள், அதான் நம்ம வண்டி. கோடியில போடலாம் ஓபன் பார்த்தா தெருக்கோடியில போடலாம் வச்சுட்டானே. நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. என்னோட 20 பவுன் நகை பறிபோச்சு சாமி, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாமி. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த கருப்பன்ட்ட போய் சொல்லு. உன் பிரச்சனை எதுவாத அந்த கருப்பன்ட்ட சொல்லி அவன் மேல மிளகாய அரைச்சு பூசினேன்னா மத்ததெல்லாம் அந்த கருப்பன் பாத்துக்குவான். டேய் வெளியே வாடா. வெளியே என்ன சத்தம்? இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறது? குடுகுடுப்பக்காரனா? டேய் கருப்பன்டா நானு. கருப்பா இருந்தா கருப்பனாயிருவே நீ. என்ன எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டான். டேய் காலை கோயில் வந்து வேணாம்லடா. கோவில்லையா? ஆமா, நான் சொன்னதை கேட்டு என் கண்ணு முன்னாடியே வந்துட்டியா கடவுளே. கருப்பா, எங்க அம்மா ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த 20 பவுன் நகை ஒருத்தன் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான்ப்பா. அவ்வளவுதானே. என் நகை வந்துருச்சு. கரெக்டா இருக்கு கருப்பா. எங்க அம்மாவோட உசுரே நீ காப்பாத்திட்ட கருப்பா, ரொம்ப நன்றி. அப்ப நான் வரட்டா? கருப்பு, இந்த பவர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஓ அதுவா, இந்த சுருட்டுல தான் என் மொத்த பவர் அடங்கியிருக்கு. இது மட்டும் என் கையில இருந்து போயிடுச்சு. நானும் உன்ன மாதிரி சாதாரண மனுஷன். அட விளையாடாதீங்க கருப்பா, இதுல எப்படி பவர்ஸ் இருக்கும்? அதை ஏன்டா உடைச்ச? அப்புறம் இந்த சாதாரண சுருட்டுக்குள்ள போய் அவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னா யாராவது நம்புவாங்களா? இருந்தாலும் கருப்பன் குசும்புக்காரங்கிறது சரியா போச்சு போங்க. குசும்புக்காரனா? எனக்கு தூக்கம் வருது, அப்ப நான் போய் தூங்குறேன் கருப்பா. அப்பா நான் பசங்களோட கோவா டூர் போறேன். யாரை கேட்டு டூர் போற? டூரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அவன் தான் 30ஆம் தேதி ஃபாரின் போறான்ல, இதானே அவனுக்கு கடைசி டூர், கொஞ்சம் விடுங்களே. ஏய் எனக்கு நீ சொல்லி தெரியா? அம்மா நீ ஏமா கெஞ்சிட்டு இருக்க? ஏன் இப்பெல்லாம் நீங்க சொல்றத கேட்டு தானே எனக்கு சில ஆசையெல்லாம் இருக்காதா? நான் ட்ரிப்பு போவேன். ஓ குளிருட்டு போச்சு. ஆமா அதான் ஏசி ஆஃப் பண்ணிட்டியே. நக்கலா பண்ற? போய கையா வைக்கிற ஒண்ணா? இன்னும் என்ன சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மரியாதை நீங்க தான் காப்பாத்திக்கணும். சாதாரண டூருக்காக பெத்த அப்ப மேலே கை வச்சுட்டல்ல, அந்த டூருக்கு நீ எப்படி போறன்னு நானும் பாக்குறேன்டா. என்னடா வேன் புக் பண்ணிட்டியா? முடியலடா. ஓ சரி, அப்ப நீ ரெஸ்டரா, நான் போய் புக் பண்ணிக்கிறேன். டேய் அந்த முடியல இல்லடா, வேணா புக் பண்ண முடியல. என்னடா சொல்ற? நானே எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், அன்னைக்கு தேதிக்கு ஒரு பஸ் கூட கிடைக்கலடா. எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் புக் பண்ணிட்டானாடா. இன்னும் இருக்குடா. எவ்வளவு தைரியம் தான் இந்த வயசுல சிகரெட் அடிப்பா? அப்பா இது என் ஃப்ரெண்ட் என்னை கலாய்க்கிறதுக்காண்டி போட்டிருக்காப்பா. இது ஏய்ப்பா. ஏய்யா அப்படின்னா? அதுல ஒரு போட்டோ கொடுத்துட்டு அதுல நீங்க என்ன பண்ண சொன்னாலும் அதை அப்படியே பண்ணுப்பா. ஏன் இப்ப உங்களை ரஜினியோட கூட நிக்க வைக்கலாம்.
என்ன கருப்பையா உன் மயன் இங்கே அப்படி பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்பி கோவாலாம் அனுப்புறேன். அவன் என்ன பண்ணா? என்ன பண்றானா இங்க பாரு. குடிக்கிறானா அவனை? மச்சான் நான் கோவாக்கு வரலடா. ஏன்டா வரலன்னா விடுறா. ஐயோ ராமு, என்ன அவன் பையன் வேற ஜாதி பிள்ளையெல்லாம் லவ் பண்ணிட்டு தரேன். என் பையனா? பின்ன என் பையனா? இங்க பாரியா எப்படி இழிக்கிறான் பாரு. அவனா? மச்சான் நான் டூருக்கு வரலடா. டேய் மச்சான் நீமா? ஆமாடா. என்ன சாமி 25ஆம் தேதி பையன் எங்க போறான்? பழனியில பஜனை பாட போறேன்னு சொன்னான். பஜனை பாட தான் போறான். ஆனா பழனியில இல்ல, கோவால. கோவால. டேய் மச்சான் நான் வரல. டேய் அர்ஜுன் நீ அது வா. எடா மோன டூரு கேன்சலா. நான் உங்க ஒப்பண்டா. பஸ்ஸும் கிடைக்கல, பசங்களும் வரலன்ட்டாங்க. ஹேய், இதெல்லாம் பண்ணா டூர் போக மாட்டேன்னு நினைச்சீங்களா? அப்பா இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வேணா நீங்க மிரட்டி வர விடாம தடுத்துருக்கலாம். ஆனா இவனுங்க 3 பேருக்கு அப்பாவே கிடையாது. இவங்களோட தான் நான் டூர் போக போறேன். வேனு தான் இல்லல்ல. 4 பேருக்கு எதுக்கியா வேனு? கார்ல போயிட்டே இருப்போம். காரையும் தடுத்தினா ஆளுக்கு ஒரு வண்டியில போவோம். அப்படி வண்டியையும் தடுத்தினா தள்ளு வண்டியில போவேன். இந்த வாட்டி என்ன உன்னால தடுக்கவே முடியாது. பாய். உன் பையன் உன் பேச்சே கேட்க மாட்டானா? எல்லாம் என் நேரம். ஏய் மச்சான் இனிமே நம்மள எவனாலும் தடுக்க முடியாதுடா. நீங்க கிளம்புங்கடா. எதுக்குமே லாய்க்கு இல்லடா. அப்படியா? ஒரு வழி கிளம்பியாச்சு. சரி அம்மா நான் கிளம்புறேம்மா. உங்க தாத்தா இறந்துட்டாருடா. இறந்துட்டாரா? இப்ப எப்படா போவேன்? என்ன டூர் போகாம தடுக்கிறதுக்கு ஒப்பனை கொண்டுட்டியடா. அட சைக்கோ தக்காளி. ஏ ஆண்ட்ரியா, நீ என்ன எவ்வளவு நேரமா பாரு? சீக்கிரம் கொண்டு வாடி. நான் கொடுத்து வரேன் மாப்ள. என்ன மாட்டிக்கிட்டு வந்து பாலை பீச்சியா போறியா? சீக்கிரம் கொண்டு வாங்க. அம்மா என்னடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமா? என்ன பட்டாணி தீந்து போச்சா? அந்த டப்பால இருக்கு பாரு, எடுத்து போட்டுக்க. ஐயோ அது இல்லம்மா, எனக்கு அந்த காட்டன் இது அப்படியே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடுமா. என்னது டைவர்ஸா? என்னடி சொல்ற? ஆமாமா, பூ வைக்க கூடாதுங்கறா, பொட்டு வைக்க கூடாதுங்கறா. அதாவது பரவாயில்ல, சேலை கட்டாத பேண்ட் சட்டை போட்டுக்கங்கறாமா. ஏன்டி இதுக்கெல்லாம் மாதிரி டைவர்ஸ் வாங்குவாங்க? அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயேண்டி. ஐயோ அம்மா, என்ன லாங்கர் வைக்கவே சம்மர் கட் போடுங்கறாமா. இங்க பாரு என் தலையோட நிலைமைய. என்னடி இது? இன்னும் என்ன பண்றான்? நாங்க 4 பேர். மாடு மாண்டா கத்தும், என்ன டீன்னு கத்துது. ஐயோ மாமா மாமா. மாப்பிள வாயா 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 உட்காரு. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? மாமா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க மாமா. சரி மாப்பிள போதுமா? இவன்ட்ட சொன்னதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போலயே. மாப்ள என்ன கட்டி? இந்த டீக்கு எவ்வளவு நேரமா? என்னங்க மா சொல்லுமா. இருடி இவவே. மாப்ள உங்கள்ட்ட ஒன்னு சொல்ல. என்ன? அப்பாடா ஆளை விட்டான்டா சாமி. ஒண்ணு இல்ல மாப்ள, டீல உப்பு கரெக்டா இருக்கான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கு, போங்க. அப்புறம் மாப்பிள்ள இவன் இங்க போன போயிட்டு ஒரு குளியல போடுவான். அம்மா சொல்ல வேண்டியதானேமா? சொல்லலாம்னு போனதுக்கு கொல்ற அளவுக்கு கத்துறாண்டி அவன். அவன்கிட்ட போய் என்னத்த சொல்ற? வாழ்வோ சாவோ அவன் என்ன பண்ணாலும் நீ போய்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். பண்றது பண்ணிட்டு எப்படி நிக்கிறான் பாரு. என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துற? அம்மா இந்த ஆள் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாமா. தப்பா நடந்துக்க பார்த்தாளா? நான் இவனை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு மெயின் காரணமே இதாம்மா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில தம்பி மேல கைய வச்சிட்டாமா. கிராமத்தாம்புத்திய காமிச்சிட்டியா வெள்ளப்பையா? 5 நாள் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு வீட்டே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கியா மாமா? இல்ல மாப்பிள. இது என்ன உன் பட்டிக்காடு நினைச்ச ஈஸியா வாழ்றதுக்கு? சிட்டியா? யோ மாப்பிள என்ன சொன்ன? கிராமத்துல வாழ்றது ஈஸியா. என்னோட வந்து 2 நாள் தங்கி பாரியா, அப்ப தெரியும். 2 நாள் என்ன 10 நாள் கூட தங்குறேன். யோ மாமா, பக்கத்துல 2 நடக்க விட்டு 10 கிலோமீட்டர் குட்டி ஏரியா. அங்க பாரியா ஒரு ஆட்டுக்கொட்டாய் இருக்கு. அங்க 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம். ஆட்டுக்கோட்டாயா? யோ மாப்பிள அதாயா நம்ம வசந்த மாளிகை. வசந்த மாளிகையா? வாயா போவோம். நைட்டு தூங்கும் போது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? மாப்பிள இருந்தாயா? என்ன மாமா? ஓ இலை பறக்காம இருக்குதுக்கா? இருக்கட்டும். அது இல்லையா. வேற என்னது? ஓ போஸ்ட் விட்டுருக்கம்மா. எந்த வேலையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? எனக்கு முதல்ல சாப்பாடு வைங்க. மாப்பிள அது களியா, அதான் அவனுக்கு சாப்பாடு. எப்ப பாரு மாப்பிளைக்கு நக்கல் தான். யாருக்கு? எனக்காயா? இரியா மாப்பிள வஞ்சனா மிளகா எடுத்துட்டு வரேன். மிளகாயா? பீஸா பர்கர்னு கலர்ஃபுல்லா தின்னுட்டு இருந்தவனே இது வேற இப்படி களி திங்க விட்டானே. ஐயோ மாமா, மாப்பிள கொசு புடிங்க எடுக்குது. ஆள விட்டு இருந்தா போட்டு விடு மாமா. மாப்பிளையே கொசு கடிக்குதா? இரு மாப்பிள வரேன்.
என்னது இவ்வளவு போக? வீடு எதுவும் பத்திக்கிச்சா? யோ மாமா, வீடு பத்திக்கிச்சு போலயா. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாயா. மூச்சு வேற முட்டுதே. ஐயோ மாப்பிள்ள வீடெல்லாம் எரியலையா? நான் தான் கொசு வரக்கூடாதுன்னு வேப்பல போக போடுறேன். அட பாவி மாமா, ஆள் அவுட் போட சொன்னா இப்படி ஆளே அவுட் பண்ற அளவுக்கு புகை போட்டிருக்கியா? மாப்பிள்ள விடிஞ்சு எந்திரியா. யோ மாமா விடிஞ்சு எந்திரியா. அதுக்கு இப்படிதான் எழுப்புவியா? இன்னும் இருட்டாதானயா இருக்கு. மணி 3:30 ஆச்சு. காலை கடனை காலையிலே முடிக்கணும். வா. ஏன் மதியானம் வரலண்ணா அதெல்லாம்? இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். யோ மாமா விடியா. வாயா. மாமா பாத்ரூம் எங்க மாமா இருக்கு? பாத்ரூம் எங்க இருக்கா? நீ பாக்குற ஒவ்வொரு பதரும் பாத்ரூம் தான். யோ மாமா, இங்க எல்லாம் எனக்கு வராதியா. இங்க வராதுன்னா இங்க போ, இல்ல அங்க போ. எங்கயாவது போய்யா. எங்கேயாவது போவா, வேற வழி இல்ல. அடச்சே, யாரியா நீ? பந்தியில பக்கத்துல வந்து உட்கார மாதிரி உட்காந்துருக்க. தம்பி ஊருக்கு புதுசா? நீங்க தான் நம்ம இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. நான் பாத்ரூமே போல போகையா. தம்பி கோச்சுக்கலாம் மாட்டேன். வந்து வந்த வேலையை முடிச்சுட்டு போங்க.